ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிஜிக்கு எம்சிஏ எம்ஏ எம்காம் இதுக்கு மட்டும்தான் வந்து ரிசல்ட் வந்து போட்டிருந்தாங்க. சில பேர் கேட்டிருந்தீங்க சில பிஜி கோர்ஸுக்கான ரிசல்ட்ஸ் வந்து வரவே இல்லை, எனக்கு வந்து அப்டேட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம நாளைக்கு வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம், நாளைக்கு ஏதாச்சும் ரிசல்ட் அப்டேட் ஆகுதா பெண்டிங் கோர்ஸுக்குன்னு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா உங்கள் கன்சர்ன் காலேஜை காண்டாக்ட் பண்ணி ரிசல்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெப்சைட்டில் எதுவும் போட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்டிமேட் பண்ணுறேன். அதே போல் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷனுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அரியர் வச்சுருந்தேன், ஸோ அந்த அரியர் பேப்பர்லேயும் இப்போ அகைன் வந்து அரியர் விழுந்துச்சு, ரீவேல்யூஷன் போட முடியுமா, இது போல் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2021-22 ஜாயின் பண்ண யூஜி ஸ்டூடெண்ட்ஸ், அதே போல் பார்த்தீங்கன்னா 2022-23 ஜாயின் பண்ண பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் மட்டும்தான் வந்து ரீவேல்யூஷன் போட முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஏ எம்எஸ்சி எம்காம் எம்எஸ்டபிள்யூ எம்ஏ எம்பிஏ எம்ஏ ஹெச்ஆர்எம் எம்எஸ்சி ஐடி எம்சி எம்எஸ்சி சிஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை கோர்ஸுக்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆன மாதிரி இல்லை, பிஜியில் மட்டும் சில கோர்ஸுக்கு வந்து பெண்டிங் இருக்குது. மேபி அது ஏதாவது இஷ்யூனால வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகாமல் போயிருக்கலாம். ஸோ நமக்கு சீக்கிரமாக வந்துடும். ஸோ எல்லா கோர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் டேட் தான் வந்து ரீவேல்யூஷனுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரையும் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் கன்சர்ன் காலேஜ் மூலமாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரீவேல்யூஷனுக்கு ஒரு பேப்பருக்கு 1000 rupees வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பெண்டிங் ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரீவேல்யூஷன் டேட் முடிகிறதுக்குள்ளே அப்டேட் ஆகிரும். மேபி பார்த்தீங்கன்னா அது ஏதாவது இஷ்யூவாக கூட இருக்கலாம். ஸோ சூன் வந்து அந்த பெண்டிங் ரிசல்ட்ஸுமே வந்து அப்டேட் ஆகிரும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் ரீவேல்யூஷன் போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்ல, நீங்கள் ஒரு டைம் உங்கள் காலேஜில் வந்து கேட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் எக்ஸாமோட அப்டேட்டை வந்து பார்த்துடலாம். ஸோ யூஜி படிக்கிறீங்கன்னா அப் டு 5வது செமஸ்டர் வரையும் நீங்கள் தியரி ப்ராக்டிக்கலில் எந்த அரியரும் வச்சுருக்கக்கூடாது. இப்போ ரிசல்ட் வந்ததில் ஒரே ஒரு அரியர் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுத முடியும். சேம் பிஜியும் அப்படி தான். 3 செமஸ்டரில் நீங்கள் எந்த அரியரும் வச்சுருக்கல, இப்போ 4th செமஸ்டரில் ஒரே ஒரு அரியர் வச்சுட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுத முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணிட்டேன், 6th செமஸ்டர்லையும் பாஸ் பண்ணிட்டேன், ஆனால் 5th மட்டும் ஒரே ஒரு அரியர் வச்சுட்டேன் அப்படின்னா என்னால் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியுமானா கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். 6th செமஸ்டரில் ஒன்று வச்சா மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். அப்படி தான் இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் 7ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரையும் டைம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பருக்கு 300 ரூபாய், யூஜினா அப்புறம் பிஜினா பார்த்தீங்கன்னா 350 ரூபா, ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு 600 ரூபாய் பே பண்ணணும். உங்களுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு 31st வந்து நடக்கும். மார்னிங் 10 AM to 1 PM உங்களுக்கு அதுக்காக ஹால் டிக்கெட் வந்து போடுவாங்க. அதில் சென்டர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீடோட்டலிங், யூஜி கேண்டிடேட் மட்டும்தான் ரீடோட்டலிங் வந்து அப்ளை பண்ண முடியும். ஒரு பேப்பருக்கு நீங்கள் 300 ரூபாய் வந்து டிடி எடுக்கணும். அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதோட டிடி அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குமே பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரையும் வெப்சைட்டில் இருக்கும். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக பெண்டிங் ரிசல்ட்ஸ்க்கு ஏதாச்சும் அப்டேட் கிடச்சி இல்லை வந்து வெப்சைட்டில் போட்டானாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்டிமேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.